ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் அதை பற்றி பார்க்க போனோம். 100,000 இயர் ஆஃப் குயர் ரிஃபைனிங் எபிசோட் ஸ்டார்டிங்கில் ஒருத்தர் ரோட்லேயே செத்து போய் விழுந்து கிடக்கான். அங்கே இருக்கிற மக்கள்லாம் சுற்றி நின்று அவனை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே இருக்கிறவங்களாம் சொல்கிறானுங்க, டியானக் செக்டோட ஆன் சிஸ்டர் தான் அவனை கொன்னாரு. அவனுக்கு எல்லாருமே ஹீரோ பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவருக்கு பயன்றதே அவனுக்கு கிடையாதுன்னு நான் கேள்விப்பட்டேன் தெரியுமா அப்படின்னு. அப்படியே அந்த ஏழை வேற இடத்துக்குள்ள காட்டான். அந்த இடத்தோட ஓனர் தான் ஹீரோவை கொள்றதுக்கு ஆள் அனுப்பியிருக்கான். அப்போ அவனுக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது. ஏன்னா இவன் அனுப்பின ஆள்லாம் வந்து அவன் போட்டு தள்ளிட்டான் இல்லையா. அதனால அவன் ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணுறான். ஹீரோவை கொள்றவனுக்கு 10 மில்லியன் கோல்டு காயினும் 100 மெடிசனல் ஹெர்ப்ஸையும் வந்து ரிவார்டாக தரேன். அது மட்டும் இல்லை, நீ போயிட்டு கோல்ட் டீமன் செக்ட் ஆளுங்கிட்டையும் போய் ஹெல்ப் கேள் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த வேலை செய்கிறவனா சொல்கிறான், மாஸ்டர் அவங்களாம் வந்து நல்லவங்களே கிடையாது, அவங்களுக்குள்ள நம்ம கான்டாக்டே வச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவன் என்ன சொல்கிறான், டே நான் சொன்னதை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோட செக்டை கட்டினாங்க. எல்லாருமே பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ லின்னெல்லாம் வந்து பயங்கர ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ சானி அங்கே வந்து அங்கே என்ன சொல்கிறான்னா, நீங்கள் எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ணி ரொம்ப டயர்ட் ஆகிட்டு இருப்பீங்க, உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நான் ஸ்பிரிச்சுவல் கேக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. இவங்க எல்லாருமே போயிட்டு அந்த ஸ்பிரிச்சுவல் கேக் எடுத்து சாப்பிட்றாங்க. ஆனால் லின்னோட ஸ்பிரிச்சுவல் கேக்கை மட்டும் அந்த புதுசாக வந்த பொண்ணு பிடிங்கிக்கிறா. அவகிட்ட இந்த ஆப்பிள லின்னுகிட்ட கொடுத்துட்டு போயிடறா. குயின்ஸு என்ன சொல்றான்னா, நீ ஃபர்ஸ்ட் போயிட்டு மாஸ்டருக்கு இந்த கேக்கு கூட ஒரு பக்கத்தில் இருக்கிற மலையில் தான் இருக்காரு அப்படின்னு சொல்றா. சானியாங்கும் அதை கேக் எடுத்துக்கிட்டு ஹீரோவை பார்க்கறதுக்கு கிளம்பிடுறா. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது பார்த்தா வழியில் ஒருத்தன் வரான். இவனை ஏற்கனவே சானியாங்க்கு தெரிஞ்சிருக்கு. அவன் என்ன சொல்றான்னா, நான் எதுக்கு வந்திருக்கேன் நீ யோசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றான்னா, இந்த செக்டியை மொத்தமாக போட்டு தள்ளிட்டு ஹீரோவை போட்டு தள்ளுறதுக்கு தாங்க வந்திருக்கான் அவன். சானியாங்க என்ன சொல்றான்னா, இந்த செக்ட் என்னோட வீடா மாறிடுச்சு, உன்னை நான் போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்றா. உடனே சானியாங் செக்டுக்கு தப்பிச்சு போய் இந்த விஷயத்த சொல்லலான்னு பார்ப்பான். ஆனால் அதுக்குள்ளேயே அவன் சானியாங்க லாக் பண்ணிடுறான். அப்படியே ஹீரோவை கட்டினா ஹீரோ பக்கத்தில் இருக்கிற மலைக்கு தான் போயிருக்கான். அந்த இடத்துல இருக்கிற ரேரான செடி அப்புறம் பூக்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோ என்ன சொல்றான்னா, 1,00,000 வருஷத்துக்கு முன்னால் இந்த செடி பூலாம் வந்து பில்லு மாதிரி எல்லா இடத்துலையும் வளர்ந்துருந்துச்சு. ஆனால் இப்போலாம் இது எங்கேயுமே பார்க்க முடியறதில்ல, கொஞ்சமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவனோட பவர் யூஸ் பண்ணி அங்கே இருக்கிற எல்லாத்தையும் பில்ஸாக மாற்றிக்கிட்டு இருக்கான். அந்த பில்ஸை என்னத்துக்கு யூஸ் பண்ணலாம்னா, ஹீலிங் பண்ணுறதுக்கு அந்த பில்ஸை யூஸ் பண்ணலாம். குயின்ஸும் அங்கேருந்து நான் கேட்டேன், என்ன கேட்குறேன்னா, உங்களுக்குலாம் அந்த ஸ்பிரிட் கேக் ரொம்ப பிடிச்சிருக்கான், அப்புறமா நான் செஞ்சு தரதா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அங்கே இருக்கிறவனுங்களாம் வேணான்ற மாதிரி கையை காட்டுறானுங்க. அப்பயே தெரிஞ்சு போச்சு குயின்ஸு ரொம்ப மோசமாக சமைப்பானே. சானியாங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப அடிபட்டு அந்த இடத்துல வந்து விழுந்து கிடக்கும். அந்த புது பொண்ணு போயிட்டு சானியாங்க ஹீல் பண்ணிட்டு இருக்கா. அந்த லூசு பையன் செக்டுக்குள்ள வந்து என்ன சொல்றான், டே எங்கடா உங்க ஆன் சிஸ்டர், டக்குன்னு அவனை வர சொல்லுங்களா, அவனை போட்டு தள்ளிட்டு எனக்கு நிறைய வேலை பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். செக்ல இருந்த ஆளுங்களாம் என்ன பண்ணாங்கன்னா, உனக்கு எங்க ஆன் சிஸ்டர் பார்க்கணுமா, ஃபர்ஸ்ட் நீ என்ன தாண்டி போடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் போயிட்டு அட்டாக் பண்றதுக்கு போறானுங்க. அவனோட விசிறி வச்சு ஒரே ஒரு விசிறதான் விசிறுவான். அதுக்கே அவனுக்கு ஆளுக்கு ஒரு மூலையை பறந்து போயிடறானுங்க. உடனே குன்சு போயிட்டு அவனை அட்டாக் பண்றா. அப்ப அவன் என்ன சொல்றானா, நீ வெறும் கோல்டன் கோர் ஸ்டேஜ்ல தான் இருக்க, நான் நான்ஸ் அண்ட் சோல் ரியாம்ல இருக்கேன், நீ போயிட்டு என்ன எப்படி தோக்கடிக்க முடியும் அப்படின்னு சொல்றான். உடனே லின்னும் வந்து ஹெல்ப் பண்றாங்க. லின்னு கூட சேர்ந்து அட்டாக் பண்றான். மொத்தம் இவங்க 2 பேரும் சேர்ந்து அவனை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேர் அட்டாக்கே அவன் அசால்ட்டா டிஃபெண்ட் பண்ணிட்டு குன்சுவையும் அடிச்சு பறக்க விட்டுறான். அப்படியே கொஞ்ச நேரத்துல லின்னி அடிச்சு பறக்க விட்டுறான். அப்ப அவன் என்ன சொல்றான்னா, டியாங்லிங் செட்ல இருக்கிற எல்லாரும் சுத்த தண்டமா இருக்கீங்க, எங்கட அவங்க ஆன்சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துறான். ஹீரோ வந்து குன்சு தூக்கிட்டு அந்தாண்ட போய்கிட்டு இருக்கான். ஆனா இவனால ஹீரோ வந்ததே சென்ஸ் பண்ண முடியல. இவன் என்ன யோசிக்கிறான்னா, வெறும் குயிர் ரிஃபைனிங் ஸ்டேஜ்ல தானே இருக்கான், இவன் எப்படி இவ்வளவு ஸ்பீடா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். நான் கேள்விப்பட்டேன் நீ வந்து வெறும் குயிர் ரிஃபைனிங் ஸ்டேஜில் தான் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் அதை நான் நம்பலை, இப்போ தான் பார்க்குறேன் நீ உண்மையிலே குயிர் ரிஃபைனிங் ஸ்டேஜில் தான்டா இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ வேற கிண்டல் பண்ணுறான். ஹீரோ குன்சு எடுத்துகிட்டு போய் கீழே உட்கார வச்சுட்டு அவளுக்கு ஒரு பில்லை கொடுக்க சொல்லி கொடுத்துட்டு வந்துடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ அவனோட பவரை ரிலீஸ் பண்ணுவான் பாருங்க. அந்த பவர்லேருந்து அந்த ப்ரெஷரே அவனால் தாங்க முடியாது, அவனால் சுத்தமாக அசைய முடியாது, அப்படியே மாட்டிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ என்ன சொல்கிறான், நீ எங்கள் செக்டுக்குள்ள அடுத்த மாரி நுழைஞ்சு எங்கள் ஆளுங்களாம் வேறு அடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் பவர் இன்க்ரீஸ் பண்ணுவான் பாருங்க. அந்த பவர்லேருந்து அந்த ப்ரெஷரால் அப்படியே அந்த செவத்தெல்லாம் உடச்சிக்கிட்டு உள்ள போகிறான். அப்படியே ஹீரோ ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நீ சாவுடா அப்படின்னு சொல்லிடுறான். உடனே அந்த பவர்லேருந்து வந்து ப்ரெஷரால் அந்த இடமே வெடிச்சான். அப்படியே சாம்பலா போயிடுறான். லென்னு ஹீரோ கிட்ட கேட்குறான், மாஸ்டர் இப்போ நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்குறான். அப்போ ஹீரோ என்ன சொல்கிறான், நான் கொல்றதுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். இதோட எபிசோட் லெவலும் முடியுது. எபிசோட் 12ஓட ஸ்டார்டிங்கில் அந்த ஏலம் விடுற இடத்த தான் காட்டுறாங்க. அங்கே இப்போ எந்த பொருளை ஏலம் விடுறாங்கன்னா, ஒரு சோடை வந்து ஏலம் விடுறாங்க. அந்த சோடோட வேலை வந்து அப்படியே எல்லாரும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகிறாங்க. அங்கே இருக்கிற எல்லாருமே டக்குன்னு பார்த்தா ஒரு குரல் என்னடான்னு பார்த்தா ஹீரோ வந்து அதை 1 மில்லியன் கோல்டு காயினை கேட்குறான். அதை பார்த்துட்டு அங்கே வந்து எல்லாருக்குமே ஆச்சரியம், என்னடா வந்து ஒரு சோடையே போயிட்டு 1 மில்லியன் கோல்டு காயினை கேட்குறானே அப்படின்னு. ஏன் அந்த ஏலம் விடுறவனுக்கே பயங்கர ஷாக்கா இருக்கு, என்னடா இந்த ஒரு சோடை போயிட்டு 1 மில்லியன் கொடுத்து வாங்குறானே அப்படின்னு சொல்லி உடனே அந்த சோடை எடுத்துட்டு போய் ஹீரோ கிட்ட கொடுக்குறான். உடனே ஹீரோ என்ன பண்ணானா, அந்த சோடை எரிச்சு சாம்பல் ஆக்கிறான். அவனுக்கு பயங்கர ஷாக்கு, உனக்கு எவ்வளவு தைரியம் தான் நீ இந்த மாதிரி பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லைங்க, இந்த சோடு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான சோடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதே அவன் இப்படி எரிச்சிட்டானே அவன் எவ்வளவு லெவல்ல இருப்பான் அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டு வேற இருக்கான். அப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, நீங்க ஒருத்தனை அனுப்பிச்சு வச்சீங்களா ஒரு செக்ட் அழிக்க சொல்லி, அந்த செக்டோட லீடரே நான் தான்டா அப்படின்னு சொல்றான். உடனே அவனுக்கு செம ஷாக்கு, ஐயோ இவனா டக்குன்னு எங்கிட்ட இருந்து தப்பிச்சு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தப்பிச்சு போடுறான். அப்போ ஹீரோ என்ன பண்றான்னா, அவனோட பவரை யூஸ் பண்ணி அவனை மொத்தமா எரிச்சு சாம்பல் ஆகிட்டு அவனோட கோரை மட்டும் எடுத்துக்கிறான். அப்போ அந்த இடத்துக்கு 2 பேர் வரானுங்க. அதுல ஒருத்தன் என்ன கேட்கறான், டே யாரா என் பிரதரை கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அப்போ அங்க இருந்தவனுங்களாம் என்ன பேசிக்கிறாங்க, டே இவன் தான்டா ஜாவோ பாய், இவன் கோல்ட் டீமன் செக்ட் எல்ரோட ஸ்டூடெண்டா வேற இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறானுங்க. இவன் நான்ஸ் அண்ட் சோல் ரிலீமோட பீக்ல வேற இருக்கானா, இவன் வேற பவர்லாம் ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோ என்ன கேட்கறான்னா, யாரா தம்பி உன்னோட தம்பி, எனக்கு யாருனே தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. இவனுக்கு இன்னும் கோவமாயிடுது, என்
தம்பியோட பேர் கூட தெரியாத நீ என் தம்பியை கொண்டு இருக்கலடா அப்படின்னு சொல்லி பயங்கர டென்ஷன் ஆயிடும். இவனுங்க 2 பேரும் அவங்களோட ஃபுல் பவர் யூஸ் பண்ணி ஹீரோ அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அந்த இடத்துல சுற்றி இருந்தானுங்களா அவனுங்கெல்லாம் அந்த பவரை வந்து தாங்கவே முடியல. அப்போ இவனுங்க 2 பேரும் என்ன பேசிக்கிட்டு இருக்கானுங்க, டே டியாங்லாங்ஸுக்குலாம் நிறைய ட்ரெஷர்லாம் வேறு இருக்கான். அது மட்டும் இல்லை அங்கே 2 பொண்ணுங்க வேறு ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்களா, இவங்க எல்லாருமே இதே மாதிரி நம்மளுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. அப்போ அந்த இடத்துல மேலே நின்றுக்கிட்டு இருந்த ஒரு தாத்தா தான் வந்து ஹீரோவை பார்க்குறாரு. ஹீரோவுக்கு ஒன்றுமே ஆகலன்றத அவர் பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆகிறாரு. இவனுங்களுக்குலாம் அதுக்கு மேலே ஷாக்காக இருக்குது. ஹீரோவுக்கு ஒன்றுமே ஆகலை. அந்த 2 பேரில் ஒருத்தன் டக்குன்னு ஸ்வாடை எடுத்துகிட்டு ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்கு வருவான். ஹீரோ என்ன பண்ணுறான்னா அந்த ஸ்வாடை 2 விரலில் பிடிச்சி அவனை தூக்கி எட்டையை கடைசிடுவான். அங்கேருந்து இன்னொருத்தனும் ஸ்வாடை எடுத்துகிட்டு அட்டாக் பண்ணுறதுக்கு வருவான். அப்போ ஹீரோ அவனை எரிச்சு சாம்பல் ஆக்கிறான். இப்போ முதல்ல போய் எட்டை விழுந்தானே அவனுக்கு பயங்கர டென்ஷன் ஆகிடுது. நான் உன்னை சும்மா ஆட மாட்டேன் அப்படின்னு சொல்லி திரும்ப ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்கு வரான். ஹீரோ என்ன பண்ணுறான்னா அவன் கையை வச்சு சும்மா அப்படி அழுத்துவான் பாருங்க. அந்த பவர் ப்ரெஷர்லேயே அவன் உடச்சிக்கிட்டு உள்ளே போயிடறான். அந்த இடத்துல பார்த்தா ஒரு சீக்ரெட் ட்ரெஷர் ரூம்லாம் வேறு இருக்குது. ஹீரோ என்ன சொல்கிறான்னா இது சூப்பராக இருக்கும் போல அப்படின்னு சொல்லி உள்ளே இறங்கி அங்கே இருக்கிற ட்ரெஷர்லாம் வேறு பார்த்துக்கிட்டு இருக்கான். அங்கே ஒரு ரிங் இருக்கும், அதை எடுத்து வச்சுக்கிறான். அந்த மாதிரி அங்கே இருக்கிற எல்லா ட்ரெஷரையும் எடுத்துக்கிட்டு இருக்கான். உடனே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவன் என்ன பண்ணுறான்னா எழுந்துட்டே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, இங்கே இருக்கிற ட்ரெஷர்லாம் ஏன்டா திருட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கப்புறம் என்ன கேட்குறான்னா டே நீ எந்த லெவலடா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ ஹீரோ என்ன சொல்கிறான்னா நான் குயிரி ஃபைனிங் ஸ்டேஜில் தான் இருக்கு அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவனுக்கு இன்னும் பயங்கரமாக டென்ஷன் எடுத்துட்டு நாளைக்கு இன்னும் நிறைய ஆளுங்களை கூட்டின்னு வந்து உன்னை போட்டு தள்ளிடுறா அப்படின்னு சொல்லுவான் பாருங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறான்னா நாளைக்கா உன்னை நான் இன்னைக்கே விட்டாதானே நீ நாளைக்கு தாண்டுவேன், இன்னைக்கே உன்னை போட்டு தள்ளிவிடா அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா நான் கோல் டீமன் செக்ட் செகண்ட் எல்ரோட ஸ்டூடெண்ட்ரா, என்ன நீ கொண்டுடியோ அப்படின்னு சொல்லுவான். எங்கள் செக்ட் தாண்டா இருக்கிறதுல ரொம்ப பவர்ஃபுல்லான செக்ட், அங்கே இருக்கிற ஆளுங்கலாம் வந்தாங்கன்னா உன்னை போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பாங்கடா அப்படின்னு சொல்லி ஹீரோவே மிரட்டுறான். ஹீரோ இவன் சொல்கிறதெல்லாம் பெருசாக கண்டிக்கவே மாட்டான். ஹீரோ என்ன பண்ணுறான்னா டக்குன்னு அவன் காலத்துக்கு கீழே மிதிப்பான் பாருங்க. இவன் பார்த்தா ஓட்டை பிரிச்சுட்டு மேலே போயிடுறான். மேலே போயிட்டு பார்த்தீங்கன்னா வெடிச்சு சதறிடுறான். அப்போ ஹீரோ என்ன சொல்லலாம்னா எனக்கு 3 விஷயம் சுத்தமாக பிடிக்காது. அதில் மொதல் விஷயம் என்ன யாராவது மிரட்டினீங்கன்னா எனக்கு சுத்தமாக பிடிக்காதுன்றான். திரும்ப ஹீரோ போயிட்டு ட்ரெஷர்லாம் எடுத்துக்கிட்டு இருப்பான். அந்த இடத்தோட ஓனர் என்ன பண்ணுறான்னா டக்குன்னு ஹீரோ கால் கீழே ஒரு ஃபார்மேஷனை வர வச்சுட்டு டக்குன்னு அந்த ஃபார்மேஷனை வெடிக்க வச்சிடறான். வெடிக்க வச்சதுக்கப்புறம் என்ன சொல்லணும்னா எப்பா நான் ஒரு வழியாக அவனை கொண்டுட்டேன்டா, இப்போ தான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி பைத்தியக்கார மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோ பார்த்தீங்கன்னா இன்னும் சாவலை. ஹீரோ என்ன சொல்கிறான்னா எனக்கு பிடிக்காத 2வது விஷயம், நான் இந்த மாதிரி ஏதோ ஒரு ட்ரெஷர் எடுத்துக்கிட்டு இருக்கும் போது என்னை யாருன்னா டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா எனக்கு சுத்தமாகவே பிடிக்காது, அவங்கள உடனே போட்டு தள்ளிடுவான் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவன் பயங்கரமாக பயந்துறான். இதுக்கு வாய்ப்பே இல்லையே, இவ்வளோ பெரிய பிளாஸ்ட் ஆகி எப்போ உயிரோட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பயந்துறான். அப்போ ஹீரோ என்ன பண்ணுறான்னா அவனை போய் போட்டு தள்ளிடுறான். அப்படியே நெக்ஸ்ட் அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுறான். ஹீரோ வெளியே வந்ததுக்கப்புறம் என்ன சொல்லணும்னா அங்கேருந்து கொஞ்சம் ட்ரெஷர் தான் போய் எடுக்க முடிஞ்சு அப்படின்னு சொல்லி யாரை ஃபீல் பண்ணுறான். அதுக்கப்புறம் அந்த இடத்தையே மொத்தமாக கொளுத்தி விட்டுறான். அந்த இடம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இதோட இந்த எபிசோட் முடியுது. எல்லாரும் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் போட்டுட்டு பாருங்க. நிறைய பேர் நம்ம வீடியோவை லைக் போடாமலே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் ஐகான் நோட்டிஃபிகேஷனே ஆலில் போட்டு வச்சிங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.